அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் சோன் 5 சேர்ந்த அனைத்து ரோட்டரி மாவட்டங்களும் இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் லியோன் அவர்களுக்கும், 2982 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் சிவசுந்தரம் அவர்களும், 3000 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் கார்த்திக் அவர்களுக்கும், 3203 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் தன்சேகர் அவர்களுக்கும், 3205 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ரமேஷ் அவர்களுக்கும், 3206 மாவட்ட ஆளுநர் ரோட்டரியின் ராகவேந்தர் அவர்களுக்கும், 3211 மாவட்ட ஆளுநருடைய தினவாண்டேனி அவர்களுக்கும், 3212 மாவட்ட ஆளுநருடைய தினேஷ் பாபு அவர்களுக்கும், 3231 மாவட்ட ஆளுநருடைய சுரேஷ் அவர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போன்று டிஸ்ட்ரிக்ட் சேர் 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் செங்குட்டுவன், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயராமன் சங்கரன், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் உன்னியை வெங்கடேஷ், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயம் ராஜா, 3206 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் பத்ரிநாத், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் டேனியல், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஜெயமோகன், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர் ரொட்டேரியன் ஆனந்தமுருகன் அவர்களையும் வருக வருக அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று உதவியாளர்கள், தலைவர்கள், செயலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி வணக்கம் வாசிக்க வருகிறார் 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரோட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நதிகள் அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்கள் நேர்மனை அகத்துள்ள செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக எடுத்துக் கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கை அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளையும் பாகுபாடுகளையும் நீக்கவும், பொருளாதார சமயத்தலை களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழில் மேன்மையை முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடன் தோழனுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பான நீயே என்று போய்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடிய ரோட்டுகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உங்களை அறிஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி பிரைட் வாசித்த ரவிசுந்தர் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஐயா, இறைவேண்டுதல் சொல்லலாங்க ஐயா. வாய்ஸ் வரலங்க ஐயா. என் வாய்ஸ் வரல.
நல்ல சிவமையா, வாய்ஸ் வரலீங்கய்யா. அம்மா செல்ல வாங்க. அம்மா செல்ல வாங்கய்யா. நல்ல சிவமையா. கண்ணை மூட்டாரு. ஏன் வாய்ஸ் வரல? நல்ல சொல்லியா, வாய்ஸ் வரல. வேற செல்ல வாங்க. வாய்ஸ் வரலங்கய்யா. ஏன் நீங்க பேசுறதே இங்க கேட்கல. நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது, சுத்தமா ஆடியோவே வர மாட்டேங்குது. வந்துருங்க, ஒன்னு மாத்திட்டு வாங்க, டைம் ஆச்சு. வாங்க வாங்க. இப்ப காதல் வருதுங்களா? கேக்குதுங்கய்யா. வாங்க. இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல்
தெளிவு குருவின் திருநாமம் செப்பல். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு சிந்தித்தல் தானே. வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா வெற்றி உறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றி உறுதி. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக தொடராசன பயிற்சிகள், மூச்சு பயிற்சி உள்ளிட்ட சாந்தியாசன பயிற்சிகளை அளிக்க ஆசான் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. கால்கள் நல்லா இலக்கமா வச்சுக்கோங்க. கால் விரல்களை நன்றாக முடக்கிடுங்க. அப்படியே கால் பார்த்த வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4. அப்படியே ரைட் லெக் மடக்கி டச் பண்ணுங்க. நேரா கொண்டு வந்துடுங்க. அடுத்து லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நேரா வச்சுட்டு நன்றாக முடிச்சு விடுங்க. அப்படியே இன்டர்நெட் வந்துடணும். இடுப்பு கை வைங்க. நல்லா கால் குதிக்கால் மேல உயர்த்தி கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்படியே கால் விரல்களை மேல இருக்குது. 1 2 3 4 5. நன்றாக முடிச்சு சொல்லுங்க. அடுத்ததாக நம்ம ஆசன பயிற்சி செய்யலாம். தாடாசனம். கைகளை பொறுத்துங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்து திருப்பி நல்லா மேல உயர்த்தி குதிக்கால மேல தருவாங்க. நம்ம உடம்பு கையில் கூட நல்லா இருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. மெதுவாக கையை திறந்துவாங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். அடுத்ததாக 10 திறன் பயிற்சி. 1 2 3. மூச்சு விட்டுட்டே பேக் பண்ணி. அப்படியே ஸ்ட்ரெயிட் ஆகுது. 4. இடுப்பு வரைக்கும் நேரா வளர்ந்துக்கணும். ஒரு டா வடிவத்துல. 5. 10 ஃபிங்கர்ஸ் நல்லா கீழே உடையுங்க. கையிலையும் காலையும் பாதை வெயிட் இருக்கு. சரி, வந்து வெயிட் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 6. ரைட் லெக் நல்லா நேரா நீட்டி தலைக்கு வந்து பாருங்க. 1 2 3 4 5 6 7 8
9, 10. ரைட் லெக் கீழ வச்சிருங்க. லெஃப்ட் லெக் நேரா கிட்டுங்க. 7. நல்லா தலை நிமிர்ந்து பாருங்க. 10 செகண்ட் அப்படியே வைங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. 8. ட்ரிபிள் கை வச்சுக்கொள்ளுங்க. நன்றாக சொல்லுங்க. மேலும் ஒருமுறை நன்றாக சொல்லுங்க. 9 பேக் பெண்டிங். மூச்சு விட்டே பேக் பெண்டிங். 10 ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகள் மேல வைத்து வணக்கம் வைங்க. போயிட்டு நன்றாக மூச்சு விடுங்க. 10 திறன் பயிற்சி. தாடாசனம் செஞ்சோம். உச்சி முதல் பாதம் வரை முழுமையான ரத்தோட்டத்தில் சென்று நல்லா உடலை விளக்கப்படுத்துகிறது. சுறுசுறுப்பாக உதவுகிறது. நரம்பு மண்டலம் பலப்படுகிறது. கண்களுக்கு நல்ல பயிற்சி. முதுகு தண்டு நல்லா வலிமை அடைகிறது. இடுப்பு பகுதி வலிமை. இது வயதானவர்கள் ஈஸியா பயிற்சி செய்ய முடியும். அதனாலதான் இந்த பயிற்சி நாம தொடர்ந்து கொடுக்கிறோம். அனைவருக்குமே இந்த பயிற்சி சிறியவர்களும் பெரியவர்களை செய்யக்கூடிய அவசியமா செய்யணும். திருமூலர் சொல்லியிருக்கும் போது பாத்தீங்கன்னா 10 திறன் சொல்லியிருப்பாங்க. 10 திறன்கள் கொண்ட இந்த பயிற்சி. அடுத்ததாக கோணாசனம். கைகளை மேல வைத்தீங்க, நடக்கிறீங்க. அப்படியே கை கோர்த்துங்க. பக்கவாட்டுல வளைக்கணும். ரைட் சைட். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நல்லா மூச்சுடுங்க. லெஃப்ட் சைட் பெண்டிங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. கைகளை மெதுவா கீழே இருக்குங்க. நன்றாக மூச்சு விடுங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடணும். கால் நேரம் நிற்குங்க. அமர்ந்த நிலையில திருகு நிலை ஆசனம், வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட் நல்லா பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் நம்ம முதுகு தொட்டு நேர் பின்னாடி நல்லா ரைட் சைடு திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ரிலாக்ஸ். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. கால்கள் மேல வைக்குங்க. இப்ப லெஃப்ட் லெக் எடுத்து மேல வச்சுக்கணும். ரைட் சைடு கொண்டு வந்து வச்சுருங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் வச்சுருங்க. லெஃப்ட் ஹேண்ட் முதுகுக்கு நேர் பின்னாடி வைங்க. லெஃப்ட் சைடு மேல திரும்பும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. போயிடும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. வக்ராசனம் முதுகு தண்டை நல்லா ஆரோக்கியப்படுத்தும். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. காலை அடையாளீங்க. அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. மேல படுத்துட்டு நன்றாக மூச்சு விடணும்.
நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே 2 காலையும் மடக்கி வைங்க. முடிஞ்சா கையில பிடிச்சிருங்க, நல்லா காலை பிடிச்சிட்டு நல்லா இடுப்பை மேல தப்புறோம். கையில பிடிக்க முடியாதுங்க, தரையில அழுத்தமா வச்சு நல்லா மேல தப்புங்க. அர்த்த சக்கராசனம். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இருக்குங்க. கால்கள் நேரம் ஆயிடுங்க. நன்றாக மூச்சு விடுங்க. ஆழ்ந்த மூச்சு விடுறோம். பவுனம் பாஸ். 2 காலை மடக்கி பிடிச்சிருங்க. கை கொடுத்து பிடிங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். மீண்டும் நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. அப்படியே குப்புறப்படுத்துங்க. முதலை ஆசனம் ஏற்படுத்துங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுறோம். கால் சேர்த்துவீங்க. புஜங்காசனம். கை நீட்டுங்க. சோல் ரொட்டி கை வைங்க. நம்முடைய முதுகு தண்டு வலிமையால நல்லா உடம்பு வளர்ச்சியே மேல வரும். நல்லா கால் பெருப்பதிலிருந்து நல்லா அழுத்தம் கொடுத்து மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் மூச்சு விடுங்க. சலபாசம். 2 காலுக்கு நடுவுல நல்லா கையை பிரிச்சிடும். நேரா இருக்கணும். கை முட்டி மடக்கூடாது. 2 கை நல்லா ஸ்ட்ரைட்டா வைங்க. தாடையை நல்லா டச் பண்ணிக்கோங்க. இப்போ தாடையில இருந்து நல்லா பேலன்ஸ் கொடுத்து, கையில இருந்து பேலன்ஸ் கொடுத்து காலை மேல தூக்கும். இப்போ நம்ம அந்த முதுகுத்தண்டுடைய வலிமையை பயன்படுத்தி தான் நடக்கிறோம். சரி, கையை நல்லா போர்ஸா கீழே அமுத்தணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. போய் முதலை ஆசன நிலையில நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். சுவாச உறுப்புகள் பலமடையும், முதுகுத்தண்டு பலமடையும். அடுத்ததாக வீலாசனம். 2 காலை பிடிச்சிருங்க. நல்லா கால பேலன்ஸ் கொடுத்து மேல தூக்கும். கை நேரா இருக்கணும். கால பேலன்ஸ் பண்ணி மேல தூக்குங்க. தலையை மேல வரணும். கால் மேல. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே காலை செய்வீங்க. சோல் ரொட்டி கை வச்சு அப்படியே மெதுவா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது வசதியோ அந்த மாதிரி எழுந்திரிச்சுக்கோங்க. பக்கவாட்டுல திரும்பி எழுந்திரிக்கலாம். 2 கையும் கையில பேலன்ஸ் கொடுத்து எழுந்திரிக்கலாம். வஜ்ராசனம் போட தெரிஞ்சவங்க இந்த மாதிரி போட்டுக்கலாம். வஜ்ராசனம் போட முடியாதவங்க 1 சைடா திரும்பி மெதுவாக எழுந்திரிச்சுக்கோங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க.
வில்லாசனம் செஞ்சோம். நம்ம வில்லாசனம் செய்யறதுனால ஜீரண உறுப்புகள் நன்றாக பலனடைகிறது. சுகர் இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி செஞ்சா படிப்படியா சுகர் குறைக்க முடியும். கிட்னியில கல் இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி செஞ்சா அந்த கல் உடைஞ்சு வெளியே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. தொடர்ந்து ஒரு 10 நாள் செஞ்சுட்டாலே கிட்னியில வந்து அந்த அழுக்குகள் தாங்காது, அந்த கல் உருவாகிறதுக்கான சான்ஸே கிடைக்காது. அதனால கிட்னி பலப்படுத்துறதுக்கு நம்ம இந்த பயிற்சி ரொம்ப அவசியம். நன்றாக மூச்சு விடுங்க. அடுத்ததாக மூச்சு பயிற்சி பெருவர்கள் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. நல்லா மூச்சு விட்டுடுங்க. இப்போ இந்த மோதிர வரல் நல்லா வச்சுக்கோங்க. ரைட் ஹேண்ட் தான் வச்சிருக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. முத்திரை நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு எடுக்கிறோம். மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு விடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கபாலத்தை பயிற்சி செஞ்சோம். அடுத்து பஸ்திரியா. நல்லா மூச்சை உள்ள இழுத்து விடுங்க. பெருவரல் வைங்க. லெஃப்ட்ல நல்லா மூச்சு விட்டு விடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. சிறப்பு. அற்புதமா பயிற்சி செய்றீங்க. தொடர்ந்து இப்பயிற்சிகள் செஞ்சா சைனஸ் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிட முடியும். உடல் இருக்கிற அத்தனை பிரச்சனைக்கும் நம்ம வந்து தேவையான அளவு காற்று, தேவையான அளவுக்கு நீர், தேவையான அளவுக்கு வெப்பம், இந்த மூன்றும் சரியா நமக்கு பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நம்ம நோயிலிருந்து விடுபட முடியும். அனைத்து வேலைகளையும் நம்ம உடம்பு சிறப்பா செய்யும். ஆகையால நாம மூச்சு பயிற்சி கண்டிப்பா செஞ்சோம்னா தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு நாளைக்கு தேவையான 21,000 சுவாசம் நமக்கு கிடைக்கும். அப்பதான் வந்து நம் உடல் வந்து பிளட்ல வந்து நல்லா ஆக்சிஜன் கலந்து உள்ள போறதுனால உடல் ஒவ்வொரு உறுப்புகளும் ஒவ்வொரு திசுக்களும் அணுக்களும் நல்ல உயிர்ப்போட ஆற்றலோட இருக்கு. மோதிரம் இருக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. போய் இடது பக்கம் வலது பக்கம் நல்லா மூச்சு பயிற்சி கபாலபதி பஸ்திரியா செஞ்சிருக்கோம். சுவாச உறுப்புகளை நல்லா தூய்மைப்படுத்தி இருக்கிறோம். இப்போ வந்து நம்முடைய நுரையீரல் முழுவதும் நல்ல தூய்மையான காற்று உள்ள போய்
நம் உடலை நல்லா இயங்க வைக்கிறது. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. ரெண்டு கையில சின்முத்திரை வைத்துட்டு நன்றாக மூச்சு விடணும். மூச்சு எடுக்கும்போது நல்லா நெஞ்சு கூடி விரியுது. மூச்சு விடும்போது உடல் சுருக்கி காற்று வெளியேறுகிறது. வயிறும் நல்லா சுருக்கி காற்று முழுமையா வெளியேறும். நல்லா மூச்சிடுங்க. மெதுவா மூச்சு விடுங்க. அப்படியே மூச்சு கட்டுறையே கவனிங்க. எப்பொழுதுமே ஒரு பயிற்சியை நல்லா கவனிக்கணும். உங்களுடைய மனதுக்குள்ள எண்ணங்களை ஓட்டம் ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா எதையுமே நீங்க கண்டுபிடிக்க முடியாது. மனசை அமைதியா வச்சு நிகழ்காலத்துல கவனம் வச்சு எந்த ஒரு வேலையும் ஒரு பயிற்சியும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்பொழுதுதான் நீங்க சரியா செய்ய முடியும். நாங்க பயிற்சி கொடுக்கறது நிறைய பேருக்கு பார்த்துருக்குறோம். ஆன்லைன்ல கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கா செஞ்சிருப்பாங்க, நான் தவறா பயிற்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அந்த கவனம் நம்முடைய 50% நம்மளுக்கு கவனம் கரெக்டா இருக்குன்னா நம்ம கண்கள் தான். எவ்வளவு கவனிக்கிறோமோ பாக்குறோமோ அதுலதான் ஒரு 50% நம்ம முழுமையா கத்துக்கிறோம். அடுத்தது டிஸ்கஷன். நாம செய்யறது சரியான்ட்டு இன்னொருத்த கேட்கணும், ஆசிரியர்கிட்ட கேட்கணும். கேட்டு பெற்று எனக்கு இப்படி தோணுது, இப்படி இருக்கு அப்படிங்கிறத மனசு இருக்கிறத வெளியில சொல்லணும். சொல்லி அதை நீங்க ஆசிரியர்கிட்ட கலந்துக்கிட்டு அது சரியா இல்லையான்னு ஒப்பிட்டு பார்த்து உங்க உடம்புக்கு எப்படி தோணுதோ உங்களுக்கு எப்படி இருக்குதுன்ட்டு டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டு அவங்க உடம்புக்கு தகுந்த மாதிரி நீங்களும் சிந்திச்சு அதை சிறப்பா செய்யணும். அப்போ அப்படி டிஸ்கஷன் பண்ணும்போது தான் 25% நாம நல்லா கத்துக்கணும். மொத்தம் 70-75% நாம புரிஞ்சுக்கிறோம். இன்னும் 100% தெரிஞ்சுக்கணும்னா நீங்க அதை ஒவ்வொரு நாளும் கடைபிடிக்கணும். நாங்க சொல்லி கொடுக்கறத அப்படியே விட்டுறக்கூடாது. நீங்க ஒவ்வொரு பயிற்சியும் மாத்திக்கிட்டே வரும். நீங்க அந்த பயிற்சி சேர்த்து ஒவ்வொரு நாளும் நீங்க செய்யணும். அப்படி செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா தான் 100% நீங்க முழுமையா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? கவனிக்கிறது, கலந்துரையாடுறது, செல்ஃப் ஸ்டடி நாமளே செஞ்சு பார்க்கணும். இப்படித்தான் ஒரு விஷயத்தை நாம பெற்றுக்கொள்ள முடியும். அறிவை மற்றவருடைய அறிவை நம்முடைய அறிவா மாறும். வாழ்த்துக்கள். மிக சிறப்பா பயிற்சி செஞ்சீங்க. அப்படியே சாந்தியாசத்துல படுத்துருங்க. கண்களை மூடிக்கோங்க. கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேல வைங்க. நெட்வொர்க் கிடைக்காதனால கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு. தொடர்ந்து நாம அடுத்த நாள் பயிற்சி மூலம் செய்யலாம். கண்களை மூடி மூச்சு காற்று கவனிங்க. ஆழ்ந்து மூச்சுடுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. கண்கள் மூடி கவனம் எல்லாம் மூச்சு காற்று மேலேயே வைங்க. நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை அனைத்து உறுப்புகளும் ஓய்வு நிலைக்கின்றது. நாம் ஆசனங்கள் மூச்சு பயிற்சிகள் செய்வதன் மூலமாக பேரண்டத்திலிருந்து கிடைக்கக்கூடிய பேரண்ட ஆற்றல், இறை ஆற்றல் வான்காந்த வழியாக இறங்கி வந்து நாம் கவனம் குவித்து வைத்திருக்கூடிய மூச்சு காற்றின் வழியாக உள்ளே சென்று நம்முடைய உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளும் பற்றி கடந்து தூய்மை அடைந்து பரிபூரண ஆற்றலை பெற்று ஓய்வு நிலையுள்ளது. ஓய்வு நிலையுள்ளது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனமும் உடலும் நல்ல ஓய்வு நிலையில் உள்ளது. நம் உடல் முழுவதும் பிரபஞ்ச ஆற்றல் முழுமையாக
இந்த அழகான காலை வேளையிலே தூய்மையான இறை ஆற்றல் நம் உடல் முழுவதும் பரவுகிறது. நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் முழுமையான ஆற்றலை தருகிறது. தொடர்ந்து பிரபஞ்ச ஆற்றல் மீது கவனம் வைத்து, இயற்கையின் மீது கவனம் வைத்து, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு இமைப்பொழுதும் நாம் நல்ல கவனத்தோடு ஒவ்வொரு செயல்களிலும் நாம் வெற்றியே பெறுவோம். நாம் வெற்றியே பெறுவோம். நாம் ஆழ்ந்து மூச்சு பெறுவோம். மெதுவாக மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. அப்படியே விழிப்பு நிலைக்கு வந்துடுறோம். கைகளை மேல உயர்த்தி வலது இடது திரும்பி எழுந்திருச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஓய்வு தேவைப்படுறவங்க படுத்துட்டே கூட நீங்க அந்த கருத்து கவனிங்க. நேரா படுத்து கவனமென்னா மூச்சு மேல வச்சு நல்லா வாய்ஸ் கவனிங்க. வாழ்த்துக்கள். சிறப்பா பயிற்சி செஞ்சீங்க. இந்த நல்லதொரு வாய்ப்பை வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கு அனைத்து நிர்வாகத்திற்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்த்த வளமுடன். வாழ்த்த வளமுடன். நன்றிங்க ஐயா. ஐயா நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சி நமக்கு சிறந்த ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, சாந்தி ஆசனம் உள்ளிட்ட பயிற்சிகளை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆசான் நல்ல சிவமையா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க இருக்கிறோம். நேயர்களுக்கு இனிய காலை அன்பு வணக்கம். குடிக்கும் தண்ணீரை இயற்கையாக சுத்திகரிக்குவது எப்படின்னு பார்க்கலாம். பொதுவா நம்ம இந்த தண்ணியை சுத்திகரிக்கணும். தண்ணியில நோய் கிருமி இருக்குது, டிடிஎஸ் அதிகமா இருக்கு, சாக்கடை தண்ணி கலந்துருக்கு, குப்பை இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே. அதையெல்லாம் இயற்கையா எப்படி சரி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாங்க. ஒரு சாதாரண தண்ணீரில் உள்ள நோய் கிருமிகளை நீக்குவது 1 நிமிஷம் இருந்தா போதுங்க. இதுக்கு ஒன்றும் பெரிய மிஷின் எல்லாம் தேவையில்லை. ஒரே 1 நிமிஷம் இருந்தா போதும். அதாவது ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணி எடுங்க. சாதாரண தண்ணிய அந்த துணி வழியா இந்த பக்கம் ஊத்தி அந்த பக்கம் எடுங்க. வெளியே வரும் பொழுது அதில் நோய் கிருமியே இருக்காதுங்க. சாதாரண வெள்ளை கலர் பருத்தி துணிக்குத்தான் தண்ணீர் உள்ள நோய் கிருமிகளை பிடிக்கும் தன்மை உடையது. இதைத்தான் நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கண்டுபிடிச்சு கிராமத்துல பாத்தீங்கன்னா ஆத்து தண்ணி, குளத்து தண்ணி, கிணறு தண்ணி எல்லாம் எடுத்துட்டு வந்து வெள்ளை கலர் பருத்தி துணி வச்சு இப்படி ஊத்தி அப்படி எடுத்து அந்த தண்ணி குடிச்சாங்களா இல்லையா? இப்ப கூடங்க வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பைப் இருக்கு இல்லையா, டேப்பு, அதுல வெள்ளை துணி மாட்டி வச்சிருப்பாங்க. அது வழியா பாஸ் ஆனாவே போதுங்க. நீங்க வேணா லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தண்ணி எடுங்க, அதுல நோய் கிருமி எல்லாம் இருக்கும், லேப்ல கொடுத்து டெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணிய ஒரு வெள்ளை கலர் பருத்தி துணியில இப்படி ஊத்தி அப்படி எடுங்க. கீழே வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, அதுல நோய் கிருமி எல்லாம் இருக்காதுங்க. ஒரே நிமிடத்தில் தண்ணீர் உள்ள உடம்புக்கு துரோகம் செய்கிற நோய் கிருமி மட்டுமே பிரிச்சு உடம்புக்கு நன்மை செய்கிற நல்ல கிருமிகளை பாஸ் பண்ணி எடுக்கிறது தாங்க வெள்ளை கலர் பருத்தி துணியோட வேலை. சாதாரண தண்ணியில 1 கோடி கிருமி இருக்கும். அந்த 1 கோடியில ஒரு 5 கிருமி தாங்க நோய் கிருமி இருக்கும்.
அப்போ அந்த 5 நோய் கிருமியை கொலை பண்றதுக்காக பெரிய வித்தையெல்லாம் பண்ணாம நம்ம 1 கோடி கிருமி வேணுமா இல்லையா, நல்ல கிருமி. அதனால வெள்ளை கலர் பருத்தி துணி வழியா நீங்க தண்ணியை பாஸ் பண்ணி பாருங்களேன், அந்த தண்ணியில் நோய் கிருமி இருக்காது. சிம்பிள் டெக்னிக். அடுத்தது pH வேல்யூ அதிகம் பண்ணணும். காப்பர் இருக்கு இல்லையா, காப்பர் செம்புங்க. செம்பு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி வச்சீங்கன்னா 4 மணி நேரத்துல செம்பு பாத்திரம் அந்த தண்ணியின் pH வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உடம்புக்கு தேவையான pH வேல்யூ கொண்டு வந்துருங்க. அந்த காலத்துல காட்டுக்குள்ள எல்லாம் ரிஷிகள் முனிகள்லாம் தியானம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு காப்பர் குடுவையில தண்ணி வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அதற்கு 2 வருஷம் 3 வருஷம் அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் லொல்லு பேசி பாருங்களேன், தூக்கி நாசமா போ நாயா போன்னு தொளிச்சு விடுறாங்களா இல்லையா, அவ்வளவு பவர் இருக்கு. காப்பரில் தண்ணி வச்சு குடிச்சா உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியங்க. அது நோய் கிருமிகளை 4 மணி நேரத்துல கிளீன் பண்ணிரும், எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிருங்க, pH வேல்யூ அதிகம் பண்ணிருங்க. அதனால உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், சிம்பிள் ஐடியா. 4 வெள்ளை துணி வாங்குங்க, 4 காப்பர் பாட்டில் வாங்குங்க, 4 மண்பானை வாங்குங்க. வாங்கி வீட்டுல என்ன பண்ணுங்க, 4 மண்பானையை லைனா வைங்க. 4 காப்பர் பாட்டில் எடுத்து அந்த மண்பானைக்குள்ள போட்டுருங்க. 4 வெள்ளை துணி எடுத்து மேல மூடி வச்சிருங்க. இப்போ சாதாரண தண்ணி இருக்கு இல்லையா, அது குழா தண்ணியோ எந்த தண்ணியோ, எந்த தண்ணி குடிக்கிறீங்களோ அதை வெள்ளை கலர் துணி வழியா உள்ள ஊத்துங்க. உள்ள வெள்ளை கலர் துணி வழியா பரு துணி வழியா உள்ள ஊத்தும் பொழுதே அதில் உள்ள நோய் கிருமி எல்லாம் ஒட்டிக்குமா. அந்த காப்பர் அந்த காட்டன் கிளாத் எடுத்து புழிஞ்சு கசக்கி பகல்ல வெயில்ல காய போடுங்க. அடுத்த நாள் மறுபடியும் தயாராயிருச்சு. வெள்ளை துணி வழியா உள்ள வரும் பொழுது நோய் கிருமிகள் காட்டன் துணி நீக்கிருச்சு. நைட்டு ஃபுல்லா மண்பானை என்ன பண்ணும், பிராணனை கொடுக்கும், உசுரை கொடுக்கும், ஆக்சிஜனை கொடுக்கும், கெட்ட விஷயத்தை உரியும். காப்பர் என்ன பண்ணும், அது pH வேல்யூ மாத்தும், நோய் கிருமியை கொலை பண்ணும். ஏங்க இதை விட என்னங்க சூப்பர் ஃபில்டர் வேணும் உங்களுக்கு. எனவே வெள்ளை கலர் பருத்தி துணி, மண்பானை, காப்பர் பாத்திரம், இதை 3ஐயும் பயன்படுத்தி தண்ணீரை சுத்தம் படுத்தி அந்த தண்ணியை குடிச்சு பாருங்க. இது உலகமாக மருந்து. குடிச்சு பாருங்க, உடம்பு அவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத மருந்து சாதாரண தண்ணியில் இருக்குங்க. அந்த தண்ணியை சுத்திகரிக்கிற முறைதாங்க நமக்கு தெரியல. அது மட்டும் தெரிஞ்சிருச்சுன்னா எந்த தண்ணி வேணாலும் சுத்திகரிச்சு அழகா சாப்பிடலாங்க. இன்னும் நிறைய இருக்குதுங்க. கொய்யா மர கட்டை இருக்கு இல்லையா, கொய்யா மர கட்டைய மேல இருக்கிற அந்த தோலை சீவிட்டு உள்ள இருக்கிற அந்த கட்டையை மட்டும் மேல இருக்க பட்டையை சீவிட்டு கொய்யா மர கட்டைய தண்ணிக்குள்ள போட்டு வைங்க. தண்ணி சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ கொய்யா மர கட்டை பேட் ஸ்மெல் அடிக்குதோ அதுக்கு வெளியே வீசிருங்க. நெல்லிக்காய் மர கட்டை இருக்கு இல்லையா, நெல்லிக்காய் மரம் கட்டை எடுத்து அந்த மரக்கட்டை எடுத்து மேல இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு நெல்லிக்காய் மர கட்டைய சும்மா ஒரு 1/2 அடிக்கு தண்ணிக்குள்ள போட்டு வைங்களேன், தண்ணி சுத்தமாயிட்டே இருக்குங்க. இந்த மாதிரி 1000 டெக்னிக் இருக்குங்க. வெட்டி வேற போட்டு வைக்கலாம், மூலிகை இருக்குது, முருங்கை விதையுடைய பொடி இருக்கு இல்லைங்களா, அதை தண்ணிக்குள்ள போட்டாங்க அவ்வளவு சுத்தமாகுங்க. ஏங்க தண்ணியை சுத்தம் பண்றதுக்கு இயற்கையா 1000 வழி நம்ம தாத்தா பாட்டி கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை விட்டுட்டு பெரிய பெரிய மிஷின் எல்லாம் வாங்கிட்டு தண்ணியை பழிச்சுட்டு தண்ணியை குறை சொல்லாதீங்க. தண்ணியை இயற்கையா சுத்தம் பண்றதுதான் மிகவும் சிறந்தது. எனவே தண்ணீரை இயற்கையாக சிம்பிளாக நாம் சுத்திகரிப்பு செய்வோம். தண்ணீரை மருந்தாக மாற்றி குடிப்போம். நாம் ஆரோக்கியமாக வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றிங்க ஐயா. இன்றைய வேளையில் நீர் சுத்திகரிப்பு, அதாவது தண்ணீரை எப்படி சுத்திகரிக்கிறது அப்படிங்கிற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வை கொடுத்துருக்காங்க. பருத்தி துணி எந்த அளவுக்கு சிறந்தது, அந்த மண்பானை எந்த அளவுக்கு சிறந்தது அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு கருத்துக்கள், ஐயாவோட கருத்துக்கள் அந்த தண்ணி சுத்திகரித்து சாப்பிட்றது எந்த அளவுக்கு நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குதுங்கிறதையும், நேற்று அந்த pH வேலையை பத்தியும் ஒவ்வொரு கருத்துக்களையும் நமக்கு சிறப்பா சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வகையில இன்றைய சிந்தனைகள் அனைவருக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். இன்றைய சிந்தனை அளித்து சிறப்பித்துக் கொடுத்த ஹீலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா.